கர்ப்ப காலத்துல முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்கேன் தான் முக்கியமா எடுத்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னா 5 மாதத்துல எடுக்கிற அனாமலி ஸ்கேன். குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, முக்கியமா 3 ஸ்கேன்ஸ் பிளஸ் 1 ஸ்கேன் ஆரம்ப காலத்துல வந்து எடுக்கிறோம். கர்ப்பம்னு தெரிஞ்சோனே ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம். அது என்னன்னா டேட்டிங் ஸ்கேன்னு சொல்றோம். அதாவது எவ்வளோ வார கர்ப்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற டேட்டிங் ஸ்கேன் ஒண்ணு சொல்றோம். அடுத்தது வந்து மிக முக்கியமான 3 ஸ்கேன்கள் அப்படின்னு பார்த்தா 11லேருந்து 14 வாரத்துக்கான என்டி ஸ்கேன்னு சொல்லுவோம். என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது, அ குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு மரபணு கோளாறு இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது. அது கூடவே வந்து கர்ப்பப்பைக்கு போற ரத்த ஓட்டமும் கண்டுபிடிச்சு, பின்னாடி வந்து அந்த கர்ப்பிணிக்கு வந்து ஏதாவது ரத்த கொதிப்பு வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கும் இந்த ஸ்கேன் பயன்படுது. அடுத்தது முக்கியமான அந்த 5 மாதத்துக்கான குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்க்குற அனாமலி ஸ்கேனு. 3வது பார்த்தீங்கன்னா, 28லேருந்து 32 வாரத்துக்கு நடுவுல பார்க்குறோம். அது குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. குழந்தையோட வளர்ச்சி பிளஸ் குழந்தையோட ரத்த ஓட்டத்த பார்த்து, குழந்தை வந்து அந்த மாதத்துக்கான கரெக்ட்டான வளர்ச்சி இருக்குதா? இல்ல அதிக வளர்ச்சி இருக்குதா? இல்ல வந்து குறைவாக இருக்கிறதா? அதாவது வளர்ச்சி குறைபாடு ஏதாவது இருக்கான்னு பார்க்குற நம்ம குரோத் ஸ்கேன். இந்த 3 ஸ்கேன்களும் ரொம்ப முக்கியம்.